பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஸ்பீட் கீபோர்ட். இந்த கேம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். வேறு இந்த கேம் ஃபேமஸாக போகுது, அதனால தான் கைஸ் நம்மளே விளையாடும். இப்போ வீடியோ பார்க்குறவங்களாம் லைக் ஷேர் பண்ணாமலே பார்க்குறீங்க கைஸ். ப்ளீஸ் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கைஸ். நான் இப்போ தான் புதுசாக போடுறேன், அதுதான் கைஸ். ஸோ வாங்க நம்ம போகலாம். இதுதான் லெவல் 1 போல இருக்கு கைஸ். எல்லா ஜஸ்ட் கீழே உண்டா லெவல் 2 வந்துருக்கோம் கைஸ். இதில் வந்து நம்ம ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ண முடியுங்க. இது 3x பண்ணோன்னா அதுக்கு ரோபக்ஸ் கேட்குது. நான் சொல்லியிருந்தேன் 50 லைக்ஸ் மேலே வந்திருந்தா அவதார் ஏதாவது வாங்குறேன்ட்டு கைஸ். நம்ம ஒரு 115 லெவல் 3 போயிட்டு போய் பார்ப்போம். இப்போ நம்ம ஓடினாலே ஒன்றா தான் கைஸ் ப்ளஸ் ஆகுது. இப்போ நம்ம கப்பெலாம் எடுத்துகிட்டு வந்து இந்த சைடில் இங்கே இருக்குல்ல இந்த இடம், இப்போ நம்ம வந்து 2 கப்பு 3 கப்பு கொடுத்தா நம்மளுக்கு 2 15 கொடுத்தா 5 ஆயிரும். அந்த மாதிரி 15K கொடுத்தா 250 அந்த மாதிரி இருக்கும். இப்போ இது இன்னும் நம்மளால் கப் எடுக்க முடியுதான்னு போய் பார்க்கலாம் கைஸ். நம்ம இந்த ஓரத்துலேயே போகலாம் கைஸ். பிளாக் ஃப்ரூட் வீடியோ போட்டால் வியூஸு லைக் ஷேர் எதுவுமே போக மாட்டேங்குது. அதனால் பிளாக் ஃப்ரூட் வேணுன்னா கமெண்ட்டில் பிளாக் ஃப்ரூட் வேணும்னு சொல்லுங்க, பிளாக் ஃப்ரூட் போட்டலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வின் எடுத்தாச்சு கைஸ். இன்னும் அதே மாதிரி 2 வாட்டி போயிட்டு எடுத்துகிட்டு வரலாம் கைஸ். பிளாக் ஃப்ரூட் வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். கமெண்ட்டும் பண்ண மாட்டேறீங்க, லைக்கும் பண்ண மாட்டேறீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேறீங்க. மறக்காம இந்த வீடியோக்காச்சு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். சப்ஸ்கிரைப் கூட தேவையில்ல கைஸ், ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க கைஸ். எனக்கு கொஞ்சம் ஆர்வலாக இருக்கும். ஏன்னா நானே எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து தான் போடுறேன். எனக்கும் வேறு எக்ஸாம் போயின்னு இருக்குது கைஸ். எக்ஸாமையும் விட்டுட்டு வீடியோ போட்டுருக்கேன். மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இப்போ நம்ம 3 வின் எடுத்தாச்சு கைஸ். நம்மளுக்கு அது அன்லாக் ஆகிடுச்சு போல். 2 இருக்குது கைஸ். ஸோ வாங்க இதில் நம்ம திருப்பி போயிட்டு ஓடலாம். செம்ம ஸ்பீடாக ஓடணும். நம்ம நிறையா லெவல் ஏற்றுனா தான் கைஸ் செம்ம ஸ்பீடாக போக முடியும் போல. கைஸ் நம்ம 6வது லெவல் வந்துட்டு இதுலேயே அந்த இன்னொரு லெவல் முடிக்க முடியுதான்னு போய் பார்த்துட்டு வரலாம். பாருங்க கைஸ் அது எவ்வளோ ஸ்பீடாக போகிறான்ட்டு. நம்ம தான் இன்னும் ஏற்றணும். 8 லெவல் இருந்தால் தான் இந்த இது கம்ப்ளீட் பண்ண முடியாது. நம்ம போயிட்டு பார்ப்போம். இது வராங்க கைஸ். சீக்கிரமாக முடிச்சிரு. கிட்ட வந்துட்டான். ஐயோ கிட்ட வந்துட்டோன்னே அடிச்சுட்டாங்க கைஸ். அது என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்க கைஸ். எனக்கு தெரில, அதனால தான். நம்ம பின்னாடி துரத்தின்னு வந்துச்சு ஒரு காஃபி கப். இந்தமாரி பிளாக் ஃப்ரூட் தவிர நிறையா கேம் ப்ளே பண்ணலான்னா கமெண்ட்டில் எஸ்ன்னு டைப் பண்ணுங்க கைஸ். அப்படி இல்லை பிளாக் ஃப்ரூட் மட்டும் போடு ப்ரோ இருந்தீங்கன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கைஸ். இதில் வேர்ல்டு 2லாம் கூட இருக்குது கைஸ். இது 120 லெவல் வந்தால் வேர்ல்டு 2. நம்ம இப்போ தான் 8 லெவலே வந்துருவோம். இப்போது நெக்ஸ்ட்டுக்கு 15 கப் இருந்தால் வந்துடும் போல. நம்ம இப்போ லெவல் 9 போயிட்டு அந்த கப்பு மண்டையனை தோக்கடிக்கலாம். இல்லை எமௌண்ட்குள்ளே போட முடியும் போல இருக்குது. ஆனால் இதுக்கு ரோப்ளக்ஸ் கேட்குறாங்க. லெவல் 9 போயிடுச்சு கைஸ். A golden special key spawned in the server. கைஸ் இதில் ஏதோ ஒரு கோல்டன் கீ ஏதோ ஸ்பான் ஆகிருக்காங்க. ஐயோ லெவல் 1லேயே செத்துறேன் கைஸ்.
இதில் என்ன அட்வான்ஸ்னா ஸ்பீடாக போனாலும் நம்ம செத்துருவோம், ஸ்லோவாக போனாலும் செத்துருவோம். இந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம லெவல் 9ல் இருக்கோம். இப்போ அவனால் நம்மளை பிடிக்க முடியுதான்னு பார்ப்போம். அவனே லெவல் 10ல் இருக்க மாதிரி வர்றாங்க. நம்ம லெவல் 10க்கு போயிட்டு போகலாம். எல்லாம் ஏமாத்துறாங்க நம்மளை. இன்னும் தெரியும் இந்த கப்பெல்லாம் கொடுத்து இந்த மாதிரி ரெட் டைல் வாங்க முடியும் போல இருக்கு. டைல் வாங்க முடியும் போல இருக்கு. இதுலேயும் ரீபத் பண்ணுற மாதிரி இருக்கு போல. லெவல் 15 வந்தால் ரீபத் பண்ணலாம். ஃப்ரீ கிஃப்ட்ஸ் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணால் இந்த ஃப்ரீ கிஃப்ட் தருவாங்க போல இருக்கு. இப்போதைக்கு ஜாயின் ஆகிக்கலாம். இப்போ தானே ஜாயின் ஆன குரூப்பில். கைஸ் இப்போ தானே கைஸ் ஏமாத்துறாங்க போல. ஷாப் இருக்கு. ஷாப்லேயும் எல்லாம் ரோப்ளக்ஸு கேட்குறாங்க. நீங்களும் ரோப்ளக்ஸ் யூஸ் பண்ணுற பிளேயராக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களே சொல்லுங்கள் ரோப்ளக்ஸ் யூஸ் பண்ணலாமா வேணாமான்ட்டு. இங்கேயோ கூட ஓடலாம் போல இருக்கு கைஸ். இங்கேயோ ட்ரெட்மில் வேறு இருக்கு. நம்ம எப்படியா அங்கே ஒருத்தர் டிஸ்டர்ப் இருக்கிட்டான். இப்போ நம்ம போக முடியுதான்னு பார்ப்போம். அங்கே எப்படியோ இந்த லெவல் போனால் 10 வரணும் போல இருக்கு கைஸ். நம்ம தான் 11 வந்துட்டுமே. இந்த ஓரமாகவே போனாங்க. இந்த கீபோர்ட் சவுண்டு நடக்கும்போது செம்மையாக இருக்குல்ல கைஸ். ஐயோ வேணாம், ரிஸ்க் வேணாம். 15 இருந்தால் தான் அது முடிக்க முடியும் போல இருக்கு. நம்ம கப் எடுத்துடலாம் பேசாம. இன்னும் 5 வேணுங்க. இன்னும் 2 வேணும் கைஸ். சரி நம்ம இது முடிச்சா 2 கிடைக்கலாம் பார்ப்போம். என்னதான் கைஸ் கிடைக்குது. சரி நம்ம அங்கே போவோம். இப்போ துரத்துறா கப்பும் இல்லையா? ஓ பொண்ணா இது? கப்பு பொண்ணு இல்லை 3 கிடைக்குது கைஸ். இப்போ நம்மளுக்கு 5 + 5+ ஆகுது கைஸ். நம்ம கொஞ்சம் சவுண்டு கம்மி பண்ணிப்போம். என்கிட்ட மைக்கும் இல்லை, அதனால தான் கைஸ். அதுக்கும் நான் பேசுகிறது கேட்காம போயிடுச்சுன்னா. நெக்ஸ்ட் இதுக்கு நான் சொன்னாங்க லெவல் 15க்கு மேலே இருந்தால் தான். டீம் ஷாப் ரீஸ்டாக்கு. ஸ்பீடாக ஏறு. பொறுமையாக ஏறும் போல இருக்குது கைஸ். இதுக்கு மேலே எந்தெந்த ஹாபி பண்ணுற கேம் விளாட்லாமா, இல்லை இப்போ தான் ரீசெண்டாக பார்த்த ப்ரிசன் எஸ்கேப்னு ஒரு கேம் இருந்தது, அது விளாட்லாமா, இல்லை இதோட பார்ட் 2 போடலாமான்னு நீங்களே கமெண்ட்டில் சொல்கிறீங்க கைஸ். சில யூடியூபர்ஸ்லாம் லைக் வச்சு தான் பார்ட் 2லாம் போடுறாங்க கைஸ். நான் எப்படியா வீடியோ போட்டால் தான் லைக் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறேன். மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுறேங்க கைஸ். சப்ஸ்கிரைப் கூட வேணாம், எனக்கு லைக் கூட பண்ணுறேங்க கைஸ். லெவல் 15 வரப்போகிறோம் கைஸ். வந்துட்டோம் கைஸ். இப்போ நம்ம போயிட்டு இப்போ கொஞ்சம் ஸ்பீடாக ஓடுற மாதிரி இருக்குல்ல கைஸ். இப்போ இதை ஈஸியாக போக முடியுதா பார்ப்போம். ஜஸ்ட் மிஸ்டு கைஸ். எவ்வளோ கேப்பில் நின்றுக்கிறேன் பாரு. சொல்லி வாய் முடிக்கல, கீழே வந்துட்டேன். இதுனா கைஸ். ஓ நம்ம எங்கே போகிறோமோ அங்கே வந்து ஏற்றிக்கலாம் போல இருக்கு. அப்பா எப்படியே மிஸ்டேன். இந்த கப்பு பொண்ணை நம்மளுக்கு வேற ஒருத்தன் டைவர்ட் பண்ணிட்டான் பாருங்க. எவ்வளோ ஸ்பீடாக நம்மளை விட போகிறான்னு ஒரே மாதிரி தான் இருக்கானுங்க. பயமாகவே இருக்கு. ஐயோ அப்பா லெவல் தான் ஏறிச்சா? நான் கூட வேறு தான் போக முடியுது கைஸ் நம்மளால. அப்பா ஜஸ்ட் கீழே வந்துருக்கேன். எனக்கு தேவையில்லை, எனக்கு அந்த காசை கொடுக்கலாம். கோல்டன் கீ திருப்பி அங்கேயும் ஸ்பான் ஆகிருக்கு. ஆனால் அது இங்கே ஸ்பான் ஆகிருக்கா போல இருக்குது கைஸ். அந்த வேர்ல்டு 2ல் தான் ஸ்பான் ஆகிருக்கும் போல்.
இப்படியும் இந்த லெவலையும் முடிச்சாச்சு கைஸ். நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம லெவல் 20 வரணும் போல. நம்ம 20 வின்ஸ் எடுத்துட்டு போயிடலாம். இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு 100 வின்ஸ் கேட்குறாங்க கைஸ். வாங்க நம்ம லெவல் ஏற்றுவோம். இந்த வீடியோ பார்ட் 2 வேணுன்னா கமெண்ட்ல பார்ட் 2ன்னு கேளுங்க. இது இனிமே பார்ட்டாக போடலாமா இல்லை இந்த ஒரே வீடியோட முடிச்சுக்கலாமா நீங்கள் தான் சொல்லணும். கோடுன்னு எது இருக்கு? என்னன்னு தெரியல கைஸ். இது உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏதோ ஸ்பெஷல் கோடா எல்லாம் போட்டிருக்கு. ப்ளஸ் 150k ஸ்பீடு, மில்லியன் ஸ்பீடு இதெல்லாம் இருக்குது கைஸ். எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ரோப்ளக்ஸ் நினைக்கிறேன். நினச்சேன் ரோப்ளக்ஸ் தான். லெவல் 18 போயிட்டோம். சரி நம்ம போயிட்டு அந்த கப்பு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம இப்படி நடக்கும் போதே ஸ்பீடாக தான் இருக்கும். ஜஸ்ட்டு கைஸ் பார்த்துருப்பீங்க, நான் கீழே விழுந்துருப்பேன். மறக்காமல் இந்த வீடியோ பார்க்கும்போது தண்ணி குடிச்சிட்டு பாருங்க கைஸ். ஏன்னா இப்போ வெயில் அடிக்கிறதுனால உடம்புல டீஹைட்ரேட் ஆகிடும். தண்ணி குடிக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது. நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன் கைஸ், என் மெயின் ஐடியிலேருந்து வீடியோ போடலாமான்ட்டு. அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே கொடுக்கல. பார்க்கறது மட்டும் எல்லோரும் பார்த்தீங்க, லைக் பண்ணல, ஷேர் பண்ணல, கமெண்ட்டே பண்ணல கைஸ். இப்போ கூட அந்த வீடியோ 59 பேர் பார்த்துருக்காங்க, 59 பேர். ஆனால் யாருமே லைக் கூட பண்ணல. அதுதான் எனக்கு ஒரு கவலையாக இருக்குது கைஸ். மறக்காமல் பார்க்குற வீடியோ லைக் பண்ணுங்க கைஸ். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் என்கரேஜாக இருக்கும் இதுக்கு மேலே யூடியூப் வீடியோ போட்டு. இதில் நம்ம ரோப்ளக்ஸ் ஃப்ரீயாக கூட எடுக்கலாமா கைஸ்? ப்ளீஸ் டொனேட் என்ற கேமில் நம்ம விளையாடினா நம்மளுக்கு யாராவது ரோப்ளக்ஸ் டொனேட் பண்ணுவாங்க கைஸ். நான் வேணால் நாளைக்கு என் மெயின் ஐடியிலேருந்து வீடியோ போடுறேன் கைஸ். அது பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் ஓகே ப்ரோ இந்த ஐடியிலேருந்தே போடுங்கன்னுங்க கைஸ். அப்படி பிடிக்கலன்னா நோன்றீங்க. இப்போ நம்மளால் ரீபத் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பண்ணலாமா? பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ரீபத் தானே, நியூ ரீபத் பேட்ச்லாம் கொடுக்குறாங்க கைஸ். இப்போ நம்மளுக்கு ஓடனா 7 ஏறுது கைஸ். இப்போ ரீபத் பண்ண இப்போ பாருங்க செம்ம ஸ்பீடாக ஏறுது. இதுக்கு நம்ம ஓடி போனாலே ஸ்பீடாக அதுக்குள்ள லெவல் 4 வந்தாச்சு. ரீபத் பண்ணாலே இதுதான் கைஸ் செம்ம. டப்பு டப்பு டப்புன்னு நம்ம எந்த லெவலில் விட்டோமோ அந்த லெவல் கிட்ட வந்துடும். எகுறது பல கீழே உங்கள்கிட்ட கைஸ். எல்லாரும் அல்ல அவதார் வச்சுருக்காங்க. எனக்கும் வாங்கணும்னு தோணுது. ரோப்ளக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணலாமான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்க கைஸ். ஏன்னா எல்லாரையும் பார்த்து எனக்கு ஒரு மாதிரியா ஜெலஸாக இருக்கு. செம்ம அவதார் வச்சுருக்காங்களா? இப்போ ஜஸ்ட் மிஸ்டு கைஸ். வச்சுருப்பா நம்ம 10 லெவல் வரணும். நம்ம இங்கேருந்து ஏற்றோம். மல்டிபிள் 1x கேம் பாஸ். தினக்கும் ஒரு புது வீடியோ போடலாம் கைஸ் ரோப்ளாக்ஸ்லேருந்து. அப்படி ரோப்ளாக்ஸ் வேணாம் ப்ரோ, ஏதாவது ஹாரர் கேம் ப்ளே போடு. இல்லைன்னா நம்ம பேசாமல் நெக்ஸ்ட் வீடியோ கிராணி வீடியோவாக போடலாமான்னு இருக்கேன். கிராணி வீடியோ போடலான்னா இந்த வீடியோவுக்கு ஒரு 10 லைக்ஸ் ஆச்சு கொடுங்க கைஸ். 10 கூட வேணாம், 5 கொடுங்க கைஸ். கிராணி வீடியோ போடலாம். லெவல் 11 வந்துட்டோம். 12 வந்துட்டோம் கைஸ். இப்போ பாருங்க நம்ம இந்த இதில் ஏறும் போதே நம்மளுக்கு கீழே ரொம்ப ஃபாஸ்ட்டாக லெவல் ஏறும். லெவல் 13 வந்திருக்கோம் கைஸ். நிறையா கேம் இருக்குது கைஸ் நம்ம போடுறதுக்கு. ரோப்ளாக்ஸே போட்டுருந்தா
கொஞ்சம் வெறுத்துருச்சுன்னா நம்ம நல்லா கிராணி கேமு இந்த மாதிரி நிறையா கேம் போடலாம். மைண்ட் கிராஃப்ட்டு இந்த மாதிரி கேம் பிளேலாம் போடலாம் கைஸ். எனக்கு தெரிஞ்சு நான் நெக்ஸ்ட்டு மைண்ட் கிராஃப்ட் போடலான்னு நினைக்கிறேன் கைஸ். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். ஏன்னா மைண்ட் கிராஃப்ட் இப்போது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி எல்லாம் நிறையா பேர் விளையாடுறாங்க. சேலஞ்செலாம் ஸ்பீட் ரன்லாம் கூட பண்ணுறாங்க கைஸ். அதெலாம் நம்மளுக்கு தெரியாது. நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே போகிறோம், மரம் வெட்டுறோம், பெட்டு செய்கிறோம், செக் பாயிண்ட் வச்சுட்டு எதாவது கண்டுபிடிக்க போய்டும், வில்லேஜ் கண்டுபிடிக்க போய்டும். நெக்ஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு அந்த கேம் பிளே வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் கைஸ். கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, வந்தால் வரும். லெவல் அதே 16 வந்தாச்சு கைஸ். ஐயோ நான் கைஸ் ஃபோனில் விளையாடுறதுலே தான் கைஸ் பிரச்சனை. ஜம்ப் பண்ணுற பட்டன் தான் கைஸ் லூஸாக இருக்கு. இந்த பலேரி நான் இது நானே வளரிட்டேன் போல. பாருங்க கைஸ், நீங்கள் அவசரக்கு ஒருக்கா ஒன்றா நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவன் பொட்டு செத்துனான். கரெக்டாக ஜம்ப் பண்ணுவீங்க, கரெக்டாக. ஐயோ நெட்டு கிடைக்கலன்னு நினைக்கிறேன் எனக்கு. ஆமாம், இந்த கீபோர்ட்ஸ்லாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் மறைஞ்சு வருது கைஸ். இப்போ நெக்ஸ்ட்டுக்கு நம்மளுக்கு 100 கப்பு தேவை கைஸ். இன்னொரு ஒரு 50 கப்பு எடுக்கணும். இதில் தான் கைஸ் நான் தோற்றுனே இருக்கிறேன், என்னன்னே தெரில. இந்த லெவலையும் முடிச்சாச்சு கைஸ். இப்போ நம்ம லெவல் 20 வரணும். சரி பரவாயில்ல, நம்ம இந்த 20 இது எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ரீபத்துக்குன்னா கேட்டிருக்காங்க. 25 லெவல் வரணும் போல இருக்கு கைஸ். நம்ம நெக்ஸ்ட்டு 25 லெவல் வந்தோடனே ரீபத் பண்ணலாம். இது பாருங்க கைஸ், இந்த கல் எடுத்துன்னு வந்தால் ஜஸ்ட்டில் நிற்கிறேன். லிட்டில் கேப்பு தான், லைட்டாக நவுண்டா கூட செத்துருப்பேன். இந்த பால் நம்ம மேலே பட்டால் நம்ம செத்துருவோம் போல இருக்குது கைஸ். அந்த எப்படி சொல்ல தெரியல. ஸோ வாங்க நம்ம போகலாம். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நம்ம பண்ண தேவையில்ல. சாக மாட்டோமா. இன்னும் ஒரு லெவல் எத்தனா போதும் கைஸ், நம்ம 20 லெவல் போய்டும். இப்போ நம்ம ஸ்பீடு வந்து 48 இருக்குது கைஸ். இங்கே சைடில் போட்டிருக்கல. இது நான் பார்த்துருக்கேன். ஸ்பெஷல் ட்ரெட்மில் நான் யூடியூப்பில் பார்த்துருக்கேன் கைஸ். இதில் ஒவ்வொன்றா செம்மையாயிரும். வாங்க நம்ம 5 நிமிஷத்துக்கு இது இருக்காங்க கைஸ். வாங்க நம்ம இப்போதைக்கு இல்லை ஸ்பீடாக ஓடலாம். 5x ஸ்பீடாக கைஸ். நம்ம வந்த நேரம் லக்கு கைஸ், லக்கு. இந்த லக்குக்காகவே ஒரு லைக் போட்டுருங்க கைஸ். எப்படி ரைனுங்கா? ஆனால் எவனுமே வரல, நம்ம மட்டும்தான் வந்து ஏற்றின்னு வரோம் போல. இதில் ஸ்பீடாக ஏறுது கைஸ் நம்மளுக்கு லெவலு. இதே நம்ம 25 வந்துட்டோன்னே ரீபத் பண்ணிடலாம் கைஸ். ஐயோ இறங்கிட்டேன் தெரியாம, டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். அதுதான் நம்ம கூடயே ஒரு ப்ரோ வந்திருக்காரு. ஸோ நம்ம எகிர வேணாம், டைமே கொஞ்சம் தான் இருக்குது. எவ்வளோ இருக்குது? 3 நிமிஷம் தான் இருக்குது. 25 வந்துட்டோம், ரீபத் பண்ணிடலாம். என்ன ரீபத் பண்ணவொடனே இவ்வளோ ஸ்லோவாக ஆகிறேன் பாருங்க. செம்ம ஸ்பீடாக இருக்குது கைஸ். இப்போ நம்ம ரீபத் பண்ணாலும் நம்மளுக்கு இதில் இருக்கிறதுனால 50 இருக்குது. நம்ம இறங்கிட்டு பார்ப்போம். இப்போ அதுக்குள்ளே லெவல் 15 வந்துட்டோம் கைஸ். 16. நெக்ஸ்ட் ரீபத்துக்கு எவ்வளோ லெவல்? 40. இதுக்கு மேலே அடுத்த பார்ட்டில் நம்ம அடுத்த பார்ட்டில் கொஞ்சம் இது வெட்டுவோம் கைஸ். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, என் சார்ஜரே இப்போ 5 தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த பார்ட் முடிச்சிடுவோம் கைஸ்.
நம்ம இந்த 25 லெவல் வந்துட்டோன்னே அந்த கடைசியாக ஒரு ஒரு எப்படி சொல்கிறேன், நாங்கள் போயிட்டே காட்டுறேன். ஸ்பெஷல் கியூர் பணம் 25 லெவல் வரணும். நான் இது வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன சார்ஜர் இல்லை. இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்மால் வீடியோ மாதிரி தான் தெரியும். நம்ம நார்மலாக போடுற வீடியோவே 19 நிமிஷம் அந்த மாதிரி தான் போடுவோம். 25 லெவல் வந்துட்டோங்க ஸ்ட்ராங்கு. இப்போ போகலாம். இந்த கப்பு நம்மளை எப்படி துரத்துன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு 10 ஆயிடுது கைஸ் நம்ம ரீபர்த் பண்ணனால. நம்மளால ஈஸியாக ஜம்ப் பண்ண முடியுது கைஸ். இன்னொரு கேம் கூட இருக்குது கைஸ், எஸ்கேப் த சுனாமின்ட்டு. அந்த கேம் கூட நான் விளையாடி போடலான்னு இருக்கேன். அப்பா ஜஸ்ட்டு கைஸ் இது வந்து நம்ம 30 லெவல் வரணும் போல இருக்கு. இன்னும் 5 லெவல் தான். ஏற்றிடலாமா கைஸ்? வாங்க ஏற்றிடலாம். நம்ம 250 ப்ளஸ் ஆகுது கைஸ். 5 தானே நம்ம சார்ஜர் இருக்கும் ஏற்றுவோம் கைஸ். 31 வந்துட்டோம். இதுக்கோ 30 இது முடிய போது 1 நிமிஷம்தான். இந்த பார்ட்டில் எனக்கு தெரிஞ்சு நம்ம 40 லெவலோட முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இது பாருங்க கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம வந்தோம், அதுக்கப்புறம் எத்தனை பேர் வந்துட்டாங்கன்ட்டு. அட்மின் செம்மையாக பண்ணுறாரு போல இருக்கு கைஸ். செம்மையாக பண்ணுறாருன்னா இந்தமாரி ட்ரெட்மில்லாம் ஃப்ரீயாக விட்றாரு. இதே இன்ஃபினிட்டியாக இருந்தால் செம்மையாக இருக்கும் கைஸ். என்னடா இவ்வளோ ஆசைலாம் கேட்கக்கூடாது. எடுத்தோடனே நம்மளுக்கு இவ்வளோ லெவல் எப்படி எடுத்தோடனே 5x ஸ்பீடு ட்ரெட்மில் போட்டாங்களே. இவன் பாருங்க எப்படி இருக்கான்ட்டு. இவனை மாதிரி இந்த மாதிரி ஓடுற மாதிரி அவத்தாரு எல்லாம் செம்மையாக இருக்குல்ல கைஸ். இன்னும் 36 செகண்ட் தான் கைஸ் இருக்கு. 20 செகண்ட் தான் கைஸ் இருக்கு. இன்னும் ஒரு லெவல் ஏற்றிட்டா போதும் கைஸ். 25 செகண்ட் 40 லெவல் வந்துட்டோம் கைஸ். எப்படியோ 41 வந்துடும் நினைக்கிறேன். ஆமாம் 41 வந்துடும். இன்னும் ஸ்லோவாக ஆகிடுது கடைசியில். ஏறு 41 கொஞ்சம் பாதி வந்துருக்கும். நல்லா முடிஞ்சிச்சு. எவ்வளோ ஸ்பீடு போகிறேன் கைஸ். இப்போ எக்ரவே தேவையில்ல. நான் அந்த என்ன கைஸ் இவனை அஸ்தான் எதிர்பார்க்கவே இல்லை நான். என்னை அடிப்பேன் நீ. இது முன்னாடி நம்ம அந்த ட்ரெட்மில்ல நிற்கும் போதே 50 தாங்க சேருச்சு. இப்போ நம்ம பேசி நிற்கலாம். இப்போ நம்ம ரீபர்த் பண்ணனால நார்மலாக நடந்தாலே 50 ஏறுது கைஸ். ஜஸ்ட் மிஸ் அந்த பால் கிட்ட அடி வாங்கியிருப்பேன். கீழே வந்துருப்பேன் கைஸ். இப்போ பார்த்தீங்களா நம்ம பண்ணாமே வந்துட்டான். இதில் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக போகலாம். அப்பா கடவுளே இதை முடிக்க ஹெல்ப் பண்ணேன். பிளாக் ஃப்ரூட் வீடியோ கடைசி பார்ட்டில் நம்ம ரோல் பண்ணப்போ நம்மளுக்கு லைட் ஃப்ரூட் கிடச்சிருக்கோம் கைஸ். அது பார்க்காதவங்க, அதுவும் நான் ஷார்ட்ஸில் தான் கைஸ் ரோல் பண்ணேன். இன்னும் அதுக்கு மாஸ்டரியும் போடல கைஸ். மாஸ்டரி போடலாம் ப்ரோன்னீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு 45 லெவல் வரணும். அதுதான் கைஸ். இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ். பாய் கைஸ். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கைஸ். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் கைஸ். பாய் கைஸ். இந்த வீடியோவே 24 நிமிஷம் வந்துருக்கு கைஸ். பாய் கைஸ். பாய் 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 பாய்.